Hello friends, இது PHP tutorial in Tamil part 4 and இது வெப்சைட் ஃபார் ப்ரோக்ராமிங் tutorials. அண்ட் என்னோட லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து கமெண்ட் பாக்ஸ் இது வரைக்கும் செஞ்சு விட்டுருந்தேன். அதாவது ஜஸ்ட் பேஜ் 3 டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் அதோடைய வேலிடேஷன் கண்ட்ரோல் அண்ட் இந்த ஜஸ்ட் லேபிள் என்னோட மவுஸை வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு மேலே எடுத்துகிட்டு போனால் அந்த லேபிள் வருது. ஸோ அது இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு பேஜ் மட்டும் நம்ம ட்ரீம் வியரை யூஸ் பண்ணி செஞ்சுருந்தோம். அண்ட் இதை விட ட்ரீம் வியர் ஒர்க் ஓவர். ஸோ நம்ம இப்போ வந்து PHP கோடுக்கு போக ரெடி ஆகியாச்சு. ஸோ ஃபஸ்ட் திங் நம்ம வந்து டேட்டா பேஸை க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்குது இந்த கமெண்ட் பாக்ஸுக்கு. அதாவது நம்ம இப்போது இதில் இமெயில் அட்ரஸ், நேம் அண்ட் மெசேஜ் பாக்ஸ் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுத்தா நம்மளுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டோர் ஆன டேட்டா பேஸை நம்ம வந்து கீழே ரிட்ரீவ் பண்ணி காட்டணும். ஸோ அதுதான் நம்ம கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து மேக் ஷூர் பண்ணிக்கணும் நம்மளுடைய வேம் சர்வர் வந்து ஆனில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனில் இருந்ததுன்னா, ஆனில் இல்லைனா உங்களோட வேம் சர்வர் ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய உங்கள் ஸ்க்ரீன் பாட்டமில் வந்து நம்மளுடைய வேம் சர்வருக்கு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி PHP my admin அப்படின்றதுக்கு பேஜுக்கு போங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வெப் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் PHP my admin. ஸோ இது என்னுடைய பேஜ். அண்ட் நான் இப்போது புதுசாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் இதோடைய டேட்டா பேஸ் வந்து கமெண்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். என்னுடைய டேட்டா பேஸ் நேம், உங்களோட டேட்டா பேஸ் நேம் எது வேணா இருக்கலாம். ஜஸ்ட் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, கமெண்ட் பாக்ஸ் அண்ட் 0 டேபிள். அண்ட் இங்கே வந்து நம்ம டேபிளை ரெடி பண்ணலாம், க்ரியேட் பண்ணலாம். அண்ட் இங்கே நம்பர் ஆஃப் ஃபீல்ட்ஸ். ஸோ எனக்கு எத்தனை ஃபீல்டு வேணும் அப்படின்னா சாரி நம்மளுக்கு இமெயில் ஐடி ஒரு ஃபீல்டு அண்ட் நேம் இன்னொரு ஃபீல்டு அண்ட் மெசேஜ் மொத்தம் 3 ஃபீல்டு இருக்குது. அண்ட் என்ன ஒரு ஃபீல்டு வந்து ஐடிக்கு வரும். ஸோ டோட்டலாக நம்மளுக்கு 4 ஃபீல்டு. உங்களுக்கு ஏதாவது தேவையான எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இதில் வந்து ஒரு 4 ஃபீல்டு தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் வந்து இதில் 4 போட்டுக்கிறேன். அண்ட் என்னோடய டேபிள் நேம் வந்து நான் வந்து ஜஸ்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் இங்கே கோ பட்டன் இருக்குது. ஜஸ்ட் கோ பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ இது நம்மளோட ஃபீல்டு. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபீல்டு வந்து ஐடி அண்ட் இட் ஷுட் பி இன்டீஜர். அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தீங்கன்னா லென்த் இருக்குது. ஸோ இதோட மேக்ஸிமம் லென்த் வந்து 2 to 5. நம்ம இப்போதைக்கு நான் மேக்ஸிமம் லென்த்தை வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து கம்மியாக கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இட் ஷுட் பி ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஏன்னா ஐடி வந்து நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டில் வைக்கிறோம். பிகாஸ் நம்ம யூசர்ஸ் வந்து எக்கச்சக்க பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு வாட்டியும் இந்த பர்டிகுலர் கமெண்ட் வந்து 5th கமெண்ட், 6th கமெண்ட், 7th கமெண்ட் அப்படின்னு வந்து யூசர்ஸால் டைப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவங்களால அது கெஸ்ஃபும் பண்ண முடியாது. ஸோ நம்ம இந்த ஐடியை வந்து ஜஸ்ட் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணி வச்சுருந்தோன்னா கிளிக் பண்ணி நிற்கிறது மூலயமா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய ஐடியை வந்து நம்மளுடைய சர்வரை ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ட் பண்ணிக்கும். யூசர்ஸ் கமெண்ட் பண்ண நம்ம வந்து இந்த 3 ஃபீல்டை இந்த 3 டெக்ஸ்ட் பாக்ஸையும் நம்ம வந்து ஃபில் பண்ணால் போதும், ஐடியை வந்து அது ஆட்டோமேட்டிக்காகவே இன்சர்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் ஷுட் பி எ பிரைமரி கீ. அண்ட் நம்ம செகண்ட் ஃபீல்டு வந்து இமெயில் ஐடி. அண்ட் இதோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வார்கேர் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வேலிடேஷன் வந்து இன்புட் பண்ணும்போது நம்ம செக் பண்ணிடுறோம். அண்ட் இதோடைய லென்த் ஜஸ்ட் நான் வந்து 100 கொடுத்துட்றேன். எப்போவுமே நான் எல்லாத்துக்கும் 100 தான் கொடுப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் இதில் அவ்வளோதான். அண்ட் இங்கே நம்மளுடைய நேம் இட் ஷுட் பி வேரியபிள் கேரக்டர். அண்ட் என்னோடய லென்த்தும் நான் வந்து ஒரு 100 கொடுத்துட்றேன். அண்ட் என்னோடய மெசேஜ் அண்ட் இதுவும் வார்க்ஷார் வேரியபிள் அண்ட் கேரக்டர். அண்ட் இதுவும் நான் ஒரு 100 கொடுத்துட்றேன். மேபி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 1000, 10,000 கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் வந்து 1000 கொடுத்துக்கிறேன். அண்ட் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 4 ஃபீல்டும் ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இதோட பாட்டமில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள்
இன்னொரு காலம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சா கூட இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் காலம் போட்டு கோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காலம் ஆட் ஆகும். பட் எனக்கு வந்து இதில் இன்னொரு காலம் ஆட் ஆக தேவையில்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து போய் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு டேபிள் காமிக்குது. ஐ மீன் கமெண்ட் பாக்ஸ் ப்ராக்கெட்டில் ஒரு டேபிள், என்னோடய ஒரு டேபிள் இங்கே விசிபிள் ஆகுது. ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய டேபிள் வந்து எம்டியாக இருக்குது. எந்த ஒரு டேட்டாவும் அந்த டேபிளில் இல்லை. ஸோ அதனால் நான் ப்ரௌஸ் பட்டன் மேலே என்னுடைய மவுஸ் கர்சரை கொண்டு போனால் அந்த எக்ஸ் சிம்பிள் வருது. ஜஸ்ட் நம்ம இப்போ ஒரு சாம்பிள் டேட்டாவை நீங்கள் ஆட் பண்ணலாம். அண்ட் இது நம்மளுடைய ஃபீல்டு காலம்ஸ், ஐடி, இமெயில் ஐடி, நேம், மெசேஜ். ஸோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் இங்கே டைப் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் தான் வந்து ஸ்டோர் ஆக போகுது. அண்ட் ஜஸ்ட் ஒரு சாம்பிள் டேட்டா மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணலாம். அண்ட் இப்போ பாருங்கள், நான் வந்து ஐடி வந்து ஃபில் பண்ண மாட்டேன், எம்டியாக விட்டுருவேன். மற்ற 3 ஃபீல்டை மட்டும் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஜெனரேட் ஆகும். ஏன்னா நான் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன் அதில். ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய இமெயில் ஐடி வந்து கொடுத்துட்றேன். and my name and comment. and இப்போ இங்கே கோ நான் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இன்னொரு ரோ ஆஃப் டேட்டாஸ் நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா நீங்கள் கீழே கொடுத்துக்கலாம். கீழே கொடுத்துட்டு பாட்டமில் உங்களுக்கு வரும், இங்கே கோ கொடுக்கலாம். ஸோ இங்கே நான் இதை இக்னோர் பண்ணிடுறேன். என்னுடைய செகண்ட் ரோவை ஜஸ்ட் நான் இங்கேயே கோ கொடுக்குறேன். சாரி. ஸோ உங்களுக்கு இன்சர்ட் நியூ ரோ வேணும்னா நீங்கள் இந்த கோ கொடுக்கணும். நீங்கள் இந்த 2 ரோஸ், ஐ மீன் உங்களுக்கு வெளி 2 ரோஸ் தான் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 2 ஏரியாவிலையும் டேட்டாஸை ஃபில்அப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் கோ கொடுத்தீங்கன்னா 2 டேட்டாவும் ஒரேடியாக இன்சர்ட் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் ரோ மட்டும் தான் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் இந்த கோவை கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு ஒரு டேட்டா வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. நான் அந்த ஒரு டேட்டாவை இன்சர்ட் ஆன டேட்டாவை நான் பார்க்கணுன்னா நீங்கள் ப்ரௌஸ் போகலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த கமெண்ட் பாக்ஸை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து நமக்கு இந்த டேட்டாவை காமிக்கும். ஸோ என்னுடைய ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். நான் வந்து இதில் இன்சர்ட் பண்ணவே இல்லை. அண்ட் இதோடைய இமெயில் ஐடி, நேம் அண்ட் மெசேஜ் இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து நம்மளோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்றத நான் வந்து என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு நியர்லி 8 minutes ஆகிடுச்சு. ஓகே, என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் டிபி கனெக்ஷன்ஸை பற்றி நம்ம பேசலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், லைக் மை பேஜ் ஆன் ஃபேஸ்புக், அண்ட் என்னுடைய வெப்சைட்லையும் சப்ஸ்கிரைப் ஆகலாம் ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.